வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜய் அண்ணாவும் கோட்டு, நானும் கோட்டு. அவரும் சிஎம், நானும் சிஎம். அவர் தமிழ்நாட்டு சிஎம், நான் உங்களுக்கு சிஎம், யூடியூப் சிஎம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜய் அண்ணாக்கு எப்படி ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்குறீங்களோ அந்த மாதிரி யூடியூப்லேயே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பொண்ணால கையால் அவருக்கு எப்படி ஓட்டு போட்டிங்களோ அதே மாதிரி உங்கள் பொண்ணான கையால் இந்த சேனலுக்கு ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டாங்க. நானும் யூடியூப்பில் சிஎம் ஆகிடுவேன். உங்களோட உதவி எனக்கு எப்பவும் தேவை. மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் நடக்காது. நினைச்சாங்க, மாத்திட்டாங்க, சிஎம் ஆயிட்டார். வில்வித்த விஜயன் சிஎம் ஆயிட்டார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மக்கள்லாம் வேண்டாத சாமி இல்லை, வேண்டாத சாமி இல்லை, போகாத கோயிலும் இல்லை பாட்டு மாதிரி. ஸோ வேண்டாத சாமி இல்லை, வேண்டாத கோயிலும் இல்லை, வேண்டாத கடவுளும் இல்லை. ஸோ அதனால அந்த மக்கள் மாறி 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 விஜயண்ணா தான் வரணும், விஜயண்ணா தான் வரணும்ப்பா. இந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காது. இந்த கலியுகத்துல கண்டிப்பா மற்றவங்க யாருக்குமே சினிமா தொழில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரிலாம் கிடையாது. அவரோட வெற்றிக்கோட காரணம் அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு நல்ல பாயிண்ட் தெரியுமா? அமைதி, பொறுமை, அறிவு, பிளான். வடிவேல் சொல்ற மாதிரி எது வந்தால் பிளான் பண்ணி பண்ற விஜயண்ண விஷயத்துல அது ரொம்ப 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 கரெக்ட். என்ன சொல்ல வரேன்னா, அவர் வெற்றிக்கு காரணமே பொறுமை தான். பக்கா. ஸோ சிஎம் ஆயிட்டாரு. பட் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நான் போன வீடியோவில் சிஎம்ஐ பற்றி பார்த்தாச்சு, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் சிஎம் ஆயிட்டாரு. அவர் எப்படி தடைகளை உடைச்சி இனிமேல் நாட்டை காப்பாற்ற போகிறார், மீன்ஸ் எப்படி ஆட்சி நடத்த போகிறாருன்றதை பார்ப்போம். கண்டிப்பாக எவ்வளோ குடைச்சல்கள்லாம் வரும். சிஎம் தான், பட் நாட் பாசிபிள் இன் சிஎம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும், வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர்ன்றது சும்மா கிடையவே கிடையாது. ஒரு லீடர் ஆகிட்டா நிம்மதியான தூக்கம் இருக்காது, சாப்பாடு இருக்காது, நிம்மதியாக நீங்கள் மூச்சு கூட விட முடியாது. எங்கே என்ன நடக்குன்றதே தெரியாது. ஒவ்வொரு நாளும் கண்ணை மூடி தூங்குவீங்க, பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும். கண்ணை திறந்த பார்த்தா இந்த பிரச்சனை நடந்துச்சு, இந்த பிரச்சனை நடந்துச்சு சொல்லிட்டே இருப்பாங்க. மக்கள் எங்க பிரச்சனை பண்ணாலும் இந்த சிஎம்ஆல் தான் நடந்துச்சு, இவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, இவர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி பல ஏச்சுக்கள் நிறைய வரும். அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ட அண்ணன் எப்படி வெற்றி நட போறாருன்றத பொறுத்தது தான் நம்ம பார்க்கணும். ஸோ விஜய் அண்ணாக்கு எப்பவுமே சொன்ன மாதிரி, போன வீடியோ சொன்ன மாதிரி, மக்கள் துணையும் கடவுள் துணையும் எப்பவும் இருக்கும். தொடர்ந்து அவர் பயணிப்பார். ஆண்டு காலங்கள் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் சிஎம். அவர் தான் சிஎம். அந்த அளவுக்கு அவர் பண்ணுவார். ஸோ அதனால அவர் தான் சொன்னார், நான் ஒன்னே மன்னர் பரம்பரை இல்லை, சாதா அசிஸ்டன்ட் டைரக்டா இருந்த ஒருத்தனோட பையன். அப்புறம் தான் நான் முன்னேறினேன், கஷ்டப்பட்டு தான் நான் முன்னேறினேன். அவரு துணைக்கு எங்கள் அப்பா அவர் துணைக்கு அவங்க அப்பா இருந்தார். ஸோ அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க அப்பா தான் துணை இருக்கணும், வேற யார் இருப்பாங்க? ஸோ அதனால தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. இன்னைக்கு மக்கள் துணையோட சிஎம் ஆயிட்டாரு. ஆனால் சிஎம் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, கட்சியை காப்பாற்றி ஆட்சியை காப்பாற்றி கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ணனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், எதிர்கட்சியிருந்து பிரச்சனை வரும், கண்டிப்பாக வரும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாலும் சரி, ஆண்ட கட்சிகள்லேருந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும். பொதுமக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. விஜயண்ணா ஆட்சியில் மட்டும் கொலை ரேப்பு, அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, ஃபுட்டு சரியில்லை, இது கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே வரும். அது எல்லாமே சமாளித்து தான் ஆகணும், ஓடி ஓடி பார்க்கணும், வேற வழியே இல்லை. இதுக்கப்புறம் விஜயண்ணா இருக்கிற சிஎம், இப்போ இருக்கிற கரண்ட் சிஎம் பார்த்தீங்கன்னா உட்கார கூட நேரம் இருக்காது, டீ குடிக்க கூட நேரம் இருக்கும். அவராக டைம் எடுத்தா உண்டு, இல்லைனா இல்லை. நம்ம இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே அங்கே செம்ம இரிட்டேட்டிங். ஆனால் மக்கள் ஓட்டு போட்டான், ஜெயிச்சாச்சு, அதுக்கப்புறம் பதவி கொடுத்து இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி. ஸோ உள்குத்து இருக்கும், வெளிக்குத்து இருக்கும், சைடு குத்து இருக்கும், எல்லாமே பார்த்து தான் விஜய் அண்ணா பயணம் செய்வார். என்னன்னா, வாக்குறுதி கொடுத்தாரு, இதையும் பேசி அவன் வாக்குறுதி கொடுத்தாரு, டைம் கேட்டிருக்காரு. ரொம்ப கஷ்டம். ஏன்னா கஜானா காலியாக இருக்குது. ஸோ அதனால் 10 லட்சம் கோடி இருக்குது கடன். ஸோ அதனால் பெரிய சுமையை தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க ஆண்ட கட்சி. ஸோ டிஎம்கே தலைவர் ஆல்ரெடி இருந்த சிஎம் பெரிய சுமையை தூக்கி வச்சிட்டாரு. ஸோ பணம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறார். பட் ஆனால் அவர் என்ன சொன்னார், ஸ்டாலின் என்ன சொன்னார், எல்லா பணம்லாம் இருக்குது, கொடுக்க மனசும் தைரியமும் எண்ணமும் இருந்தால் கண்டிப்பாக ஆட்சி நடத்தலாம். அவங்க வெளியிலேருந்து அவர் ட்விட் போட்டார். ஸோ அதனால் பணம் இல்லாமல் இருக்கிற உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி. என்ன இருக்குது இல்லைன்றதை செக் பண்ணி தான் வெள்ளை அறிக்கை விட முடியும். ஸோ அதனால் மக்களே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு டைம் எடுக்கிறாரு.
இது வந்து சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லிட்டார். ஸோ உண்மையை சொல்லிட்டார். ஏன்னா வந்துட்டு அது ஒரு வேற விஷயம். ஏன்னா வந்து அவர் சைன் போட்டதே வந்துட்டு இலவச மின்சாரம், போதையில்லா தமிழகம் அண்டு பெண்கள் பாதுகாப்பு, இது மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இலவச மின்சாரத்துக்கெல்லாம் வந்துட்டு அவர் சைன் போட்டார், வெளில வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எல்லாமே இலவச பஸ் இதெல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படியே வரும். பட் இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக பணம் தான் முக்கியம். பணம் தடப்பட்டால் கண்டிப்பாக செய்ய முடியாது. விஜய் அண்ணா யோசிச்சு தான் எல்லாமே சொல்லியிருப்பாரு, இல்லாமலாம் இல்லை. பட் இதையும் தாண்டி அது பண்ணணும். ஏன்னா இப்பயே வந்து டிஎம்கேல வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பணம் இல்லைலாம் சொல்லாதீங்க, பணம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஏற்றி பண்ணுங்க. இந்த நிலமெல்லாம் தெரிஞ்சு தானே இங்கே அறிக்கை வைப்பீங்க. ஸோ வந்துட்டு இதுன்னு சொன்னீங்க, இலவசம் தர முடியும்னு சொன்னீங்க. கவர்மெண்டோட சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு எப்படியா தெரியும்? நியூஸில் வர்றது தான் தெரியும். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். டிஎம்கே தலைவர் வந்துட்டு போகிறாரு வராரு, ஜாலியாக ஜீப் டிஃபெண்டரில் போனார் வந்தார், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்துட்டு எல்லா பிரச்சனையை தாண்டி தான் வந்து அண்ணன் பார்த்தாகணும், சிஎம் பார்த்தாகணும். அவருக்கு தெரியும், தெரியாதலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்துட்டு மக்கள்கிட்ட டைம் கேட்டிருக்காரு. ஸோ பண விஷயம் அங்கேயும் சொல்கிறாரு, நான் சாத்தியமானதை மட்டும்தான் செய்வேன், சாத்தியம் எல்லாத்தையும் செய்வோம், அதை சொல்லாமல் செய்வோம். முடியும். எப்படி முடியும்? மக்கள் துணையோட இருக்கிற ஃபண்டோட சேர்த்து செய்ய முடியுன்றாரு. பார்ப்போம். ஏன்னா கேஸ் பற்றி எதுவும் சொல்லலை, இலவச பஸ் பற்றி எதுவும் சொல்லலை, இலவசமாக போகிறத. ஸோ அதனால் வந்து அடுத்த கட்டங்கள் வர முக்கியமானது மின்சாரம், அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் போதையில்லா தமிழகம், இது 3 தான் சொல்லியிருக்காரு. ஸோ சைன் போட்டார், வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னும் நாட்கள் இருக்குது. மெஜாரிட்டி வேறு நமக்குள்ள மெஜாரிட்டி நிரூபிக்கணும். எல்லா எம்எல்ஏக்களும் பதவி ஏற்றுக்கணும், சம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஒன்றும் ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமானது தான். ஏன்னா மெஜாரிட்டி இல்லாமல் அண்ணன் வந்துட்டார். ஸோ இந்த மெஜாரிட்டியை தக்க வைக்கணும். கூட்டணி கிட்ட வந்துட்டு பொறுமையாக தான் பேசி ஆகணும். ஸோ இன்னொன்று சொன்னேன், ஆட்டம் போடாதீங்க, ஜெயிச்சுட்டு சொல்லிட்டு ஆட்டம் போடாதீங்க, அடக்கி வாசிங்க. ஸோ மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம், நல்லது பண்ணுங்கள். விஜய் அண்ணாவோட ஆட்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திருடுறதுக்கு இல்லாமல், அப்படி திருடினா சீட்டை கிழிச்சிடுவார்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். பதவி பிடிங்கிடுவார். ஸோ ஏன்னா பொன்முடி பதவி அப்படி தானே டிஎம்கே ஸ்டாலின் பிடுங்கினாரு, ரொம்ப லேட்டாக பிடிங்கிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே கவனிச்சிருக்கணும். அவர் விட்டார். அவருக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, பட் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார். இது நம்ம முக ஸ்டாலின் வந்துட்டு அவங்க அப்பா பண்ண ஆட்சி சூப்பர் ஆட்சி தான், எல்லாம் சொல்ல. பட் ஊழல்கள் நிறைய நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. ஸோ பில்டிங் கட்டுவாங்க, வீடு கட்டுவாங்க, இதை கட்டுவாங்க, ரோடு போடுவாங்க, அதை போடுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பிரிட்ஜ் கட்டுவாங்க, எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா. கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு என்ன பிளான் பண்ணணும் எல்லாமே இழுத்து போட்டு செஞ்சாங்க. ஆனால் ஊழல் பல கோடி பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. பழைய பிரச்சனையே ஸ்பெக்ட்ரம் பிரச்சனை. கனிமொழி ஒன்றும் அமைச்சராக தான் இருக்காங்க, ராஜா அமைச்சராக இருக்காரு. ஸோ இந்த பக்கம் திரும்ப நேரு பிரச்சனை, இந்த பக்கம் திரும்ப 1000 கோடி பிரச்சனை. ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா பிரச்சனைகள் வந்துட்டே இருந்துச்சு. 10 ரூபா பாட்டிலுக்கு பாலாஜி, எல்லாமே வெளிப்படையாக கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த பக்கம் போன கனிம வளங்கள் சுரண்டி தூக்கிட்டு போகிறானுங்க, இந்த பக்கம் வந்துட்டா ஒயின் ஷாப்பை தூக்கி கொள்ளடிச்சு போகிறானுங்க. எங்கே பார்த்தாலும் ஊழல், நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஊழல். அதெல்லாம் மக்களே வெறுத்துட்டாங்க. சிப்போ டிஎம்கே வந்தாலே அராஜகம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சட்ட ஒழுங்கு சரியில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் ஓடி வந்து யாரும் பார்க்கறதில்ல. எம்எல்ஏக்கள் வர்றதில்லை, அமைச்சர்கள் வர்றதில்லை, எவனமே வர்றதில்லை. சும்மா மாதம் ஆகணும் அந்த 1000 ரூபா போவோம். அப்புறம் அரிசி, இலவச அரிசி, இதுதான் வாங்கி தின்னு மக்கள் காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா நம்ம ஆள் தான் சிஎம் ஆகணும், நம்ம தலைவர் தான் சிஎம், டிவிகே தலைவர் தான் சிஎம் ஆகணும், ஜோசப் விஜய் தான் சிஎம் ஆகும். மக்கள் நினைச்சாங்க, மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அண்ணன் தான். ஸோ ஜெயிச்சிட்டாப்புல, எதிரிகளை ஓட விட்டாப்புல. பட் இது எலெக்ஷனில் மக்களாக சேர்ந்து ஓட விட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இருக்குது, உங்கள் கூடவே இருப்பாங்க. எதிரணி டீம் சட்டசபையில் பேச விட மாட்டாங்க. நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்தால் அதுக்கு ஓகே பண்ண மாட்டாங்க. நீங்கள் எதை நல்லா செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களை பற்றி குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. மக்கள் குறை சொல்லாமல் பார்த்துக்கினா ஓகே. மக்கள் சேவை பண்ணுறதுக்காக வந்துட்டாரு. இது என்னோட ஆட்சி இல்லைங்க, உங்களோட ஆட்சி, பப்ளிக்கே சொல்லிட்டாரு. ஸோ எங்கே பிரச்சனை இருந்தாலும் ஓடி பார்க்கணும். எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அமைச்சர் ஆகட்டும், கவுன்சிலர் ஆகட்டும், எவனாக இருந்தாலும் ஓடி போய் பார்க்கணும். மக்கள் சேவை பண்ண, எம்எல்ஏன்றது மக்கள் பாதுகாவலர்னு நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க, அதை பிரகாரம் நடக்கணும். அதே மாதிரி எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து, அமைச்சர்கள்லாம் சேர்ந்து அண்ணனை ஒரு பாதுகாப்பான தமிழ்நாடு, ஒரு பாதுகாப்பாக ஆட்சி செய்யணும். இவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. மக்கள் பிரச்சனை என்றைக்குமே தொடரும். பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. விஜயண்ணா வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண வர முடியாது. மக்களால் ஏற்படுற பிரச்சனை மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும், அவ்வளோதான். மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஊழல் நடக்குமா? நடக்கும். நடக்காமலாம் இருக்காது. அதை விஜயனை தட்டி கேட்பார், அதை அழிப்பார்.
ஊழல் நடந்த பிறகு தான் அவரால் வந்துட்டு தட்டி கேட்க முடியும். ஊழல் கண்டிப்பாக நடக்கும், சட்ட ஒழுங்கு சலசலத்து போகும், மறுபடியும் கொலை நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. ஏன்னா மக்கள் கூடவே எனி டைம் நம்ம சிஎம் இருக்க முடியாது. மக்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். ஆனால் இதெல்லாம் நடந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் துபாய்லாம் கொள்ளடிச்சாலோ இல்லை ரேப் பண்ணாலோ இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ திருடினாலோ சட்டம் ஒழுங்கு சரியாலோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ ஸோ அவங்கள வந்துட்டு அப்பப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்து காலி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் திருடினாவோட கை வெட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிச்சு. அங்கே எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலும் அந்த மாதிரி இங்கேயும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ விஜயன் ஆட்சியில் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு வரக்கூடாது, இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு வரக்கூடாது. ஸோ போதையில்லா தமிழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக. ஸோ அதனால் 1/1 அவர் நடத்துவார். போன ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ மக்கள் பிரச்சனையை நினச்சி கண்டிப்பாக அது ஒரு தீர்வு காணுவார். சட்டம் ஒழுங்கு சமமாக வச்சுப்பார். ஸோ நேர்மையான ஆட்சியாக இருக்கும், ஊழல் ஆட்சியாக இருக்கும். அவர் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் மக்களும் ஒத்துழைக்கணும். ஸோ இப்போது 2 பேர் நீ நான் சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அவரை குறை சொல்ல முடியாது. ஸோ 2 பேரும் அடிச்சிக்கிறோம், இல்லைன்னா பிரச்சனை பண்ணிக்கிறோம், தகராறுகள். ஸோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், மறுபடியும் போராட்டம் பண்ணுவாங்க. இங்கே கொடி கொடுப்பாங்க, அங்கே கொடி கொடுப்பாங்க. அரசாங்க ஊழியர்கள் எனக்கு சம்பளம் மாற்றலனுமா, ஸோ பஸ் ஊழியர்கள் எனக்கு சம்பளம் மாற்றலனுமா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். ஒருத்தர் தண்ணி இல்லைன்னவா, சோறு இல்லைன்னவா எனக்கு. ஸோ முக்கியமாக விவசாயியை பார்க்கணும், விவசாயியை முதல்ல பார்க்கணும். அவங்க தான் வந்து நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஃபுட்டை ரெடி பண்ணுற ஒரு ஆள். அவங்கள மெயினாக விஜயனை வந்து கவனிக்கணும். ஏன்னா நெல் மணிகள் வந்துட்டு மழையில் காயுது. அந்த நெல் உருவாக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? இப்போ நீங்கள் சிஎம் ஆக ட்ரை பண்ணி பாருங்க, அதை விட பயங்கர கஷ்டம் நெல்லுன்றது. இங்கே போ அங்கே போ, அங்கேருந்து இங்கே அங்கேருந்து எப்படி அலைஞ்சு திரிஞ்சிங்களோ அதே மாதிரி தான் நெல்மணியை உருவாக்குறதுன்ட்டு. ஒரு நெல்மணி மட்டும் இல்லை, ஒரு ஃபுட்டை உருவாக்கி மார்க்கெட் கொண்டு வந்து மனுஷன் சாப்பிட்ற வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் விஜயனை வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு விவசாயத்தை கவனிக்கணும். அவங்களுக்கு நெல் மூட்டைகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மானியெல்லாம் கொடுக்கணும். ஐ மீன் மானியம் கொடுத்து அந்த குவிண்டாலுக்கு இவ்வளோ பணம் சொல்லியிருக்கேன் அதையும் வாங்கணும், விலை கொடுத்து வாங்கணும் அவங்களுக்கு. இந்த மூட்டை கரும்புக்கு ஸோ அவர் சொல்லிக்கிற கடன்கள்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நிறைய எக்ஸட்ரா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விஜயனை வந்து கவனித்து ஒரு நல்லாட்சி கொண்டு வரணும், ஊழலாத ஆட்சி கொண்டு வரணும். ஊழல் நடக்கும், அதை தடுத்து நிறுத்தி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு எல்லாமே மக்களும் சப்போர்ட் பண்ணணும், அமைச்சர்களும் சப்போர்ட் பண்ணணும், எம்எல்ஏக்களும் சப்போர்ட் பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் விஜயனால் நல்லாட்சி கொடுக்க முடியும். அவர் சட்டத்தை மட்டும்தான் சட்ட பிரகாரம் ரூல்ஸ் தான் நடக்க சொல்வார், கண்காணிப்பார். ஒவ்வொரு கிளையாக வெட்டி விடுவார். இனிமேல் ஒவ்வொரு கிளையாக வெட்டி விடுவார். பட் ஒயின் ஷாப்பை வெட்டி விட்டால் நல்லாயிருக்கும். போதையில்லா தமிழகத்தில் ஒயின் ஷாப் வெட்டி விட்டால் நல்லாயிருக்கும். சிங்க பெண்கள் பாதுகாப்பு, இலவச மின்சாரம், இலவச பஸ்ஸு, இலவச லோனு, வட்டியில்லா கடன், ஸோ எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். 6 சிலிண்டர், எப்படி 6 சிலிண்டர் கொடுக்கணும், ரொம்ப கஷ்டம். அவர் கொடுத்துக்கிற அறிக்கையில் என்ன பண விஷயம் இதுக்கு எல்லாமே. இதோட பிஜேபி அரசு நம்ம மோடி கிட்ட, அவர் பிரதமர் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட கண்டிப்பாக கூட்டணி வைக்க சொல்ல, இணக்கமாக இருந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்து கண்டிப்பாக ஃபண்டு வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னாடி பண்ண டிஎம்கே ஸ்டாலின் மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அவங்க டிஎம்கேல பண்ண பிரச்சனைகள், அவங்க வந்து எப்பவுமே ஆளுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்ச்சிட்டே இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக பணம் தரவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி சிஎம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் தமிழ்நாடுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் நிறைவேற்றணும்னா, மக்களுக்கு தொண்டு செய்யணும்னா கண்டிப்பாக பணம் வேணும். அது வந்து நம்ம சென்ட்ரல்லேருந்து தான் வாங்கணும். அங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னா. இதுதான் வந்து நம்ம சிஎம்க்கு நான் வைக்கிற கோரிக்கை. ஸோ வந்து மக்கள் பணியாற்றினா கண்டிப்பாக பணம் வேணும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு செய்வீங்க நம்புகிறோம். நல்லாட்சி தொடரட்டும், மக்களாட்சி தொடரட்டும். நம்ம விஜய் அண்ணா சிஎம்மோட. நன்றி.